சேனைகளின் தேவனாகிய எங்கள் கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட நாங்கள் ஜலத்தை குறித்து, அதன் ஆவிக்குரிய ரகசியத்தை குறித்து நீர் எங்களோடு பேசப்போகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த நாளிலும் கூட ஜலத்தை குறித்து நாம் இங்கே பார்க்கின்றோம். பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி. ஜலம் என்பது துன்மார்க்கத்தை குறிக்கின்றது. துன்மார்க்கமான மனிதரை குறிக்கிறதாய் நாம் இங்கே பார்க்கின்றோம். ஏனென்றால் இது சாதாரண ஜலம் என்றால் அது ஆவியானவரை குறிக்கிறது. ஆனால் இங்கே சொல்லப்படுகிற ஜலம் என்பது ஆதியாகமம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ஜலம் பூமியின் மேல் 180 நாள் மிகவும் பிரவாகித்து கொண்டிருந்தது, அதாவது பொங்கி கொண்டிருந்தது, கொந்தளித்து கொண்டிருந்ததாக இங்கே பார்க்கின்றோம். அப்போ அமைதியான ஜலம் என்றால் அது ஆவியானவரை குறிக்கிறது. இங்கே சொல்லப்படுகிற ஜலம் என்பது துன்மார்க்கரமான துன்மார்க்கர்களை குறித்து தான் இங்கே சொல்லப்படுகிறது. இதற்கு ஆதாரமாக நாம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 57ஆவது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம் என்றால், துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கின்றார்கள். அல்லேலூயா. இங்கே பார்த்தீங்கன்னா வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது, துன்மார்க்கரோ கொந்தளிக்கிற ஜலம், அதாவது அமைதியான ஜலம். அப்படின்னா அது ஆவியானவருக்கு கொந்தளிக்கிற ஜலம், அது இங்கே துன்மார்க்கரை தான் குறிக்கிறது. அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 15வது அதிகாரம் 17வது அதிகாரம் 15வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். பின்னும் அவர் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூடங்களும் ஜாதிகளும் வாஷைக்காரருமாமே. இங்கே பார்த்தீங்களா, இங்கே வேசி அவர் துன்மார்க்கர் யாரை குறிக்கிறது என்றால், கர்த்தருக்கு அருவருப்பான காரியத்தை செய்கிறவர்களை குறித்து தான் இங்கே வேதம் தெரிகிறது. வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயோ. அப்போ ஜலம் என்பது துன்மார்க்கத்தை தான் இங்கே குறிக்கிறதாய் நாம் இங்கே பார்க்கின்றோம். இதற்கு ஆதாரமாக இன்னொரு வசனத்தை நாம் பார்க்கின்றோம். ஏசாயா வெளிப்படுத்துவதான விசேஷம் 21வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே சொல்கிறார், பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரம் இல்லாமல் போயிற்று. அல்லேலூயா. இங்கே பாருங்கள், ஆண்டவருடைய வருகையை குறித்துதான இந்த வசனம் சொல்கிறது. அவர் வருகும்போது, 2வது வருகையின் போது புதிய வானம், பழைய வானம் ஒளிந்து போகிறது, புதிய பூமியையும் நான் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயிற்று, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. அப்போ இங்கே சமுத்திரம் என்பது துன்மார்க்கர் இல்லாமல் போயினாங்க. அல்லேலூயா. இதனால்தான் வசனம் சொல்கிறது, இங்கே புதிய வானம் புதிய பூமி, இந்த 2வது ஆண்டவருடைய 2வது வருகையில் புதிய பூமி, பழைய பூமியெல்லாம் ஒழிந்து போகும், புதிய பூமியும் புதிய வானம் உருவாக்கப்படும் போது சமுத்திரம் இல்லாமல் போயிட்டுனா கடல் அல்ல, துன்மார்க்கர்கள் இல்லாமல் போவார்கள். அவர்கள் எல்லாம் அந்தி கிறிஸ்து ஆட்சியில் கொடுக்கப்படுவார்கள். நாம் ஆண்டவரோடு 1000 வருஷம் வாழ்கின்ற அந்த காலகட்டத்தில் தான் இது குறிக்கிறது. சமுத்திரம் இல்லாமல் போயிற்று என்றால் துன்மார்க்கர்கள் இருக்க மாட்டார்கள். கர்த்தருக்கு பிரயோஜனமாய் உழைத்து ஓடி அவருடைய சித்தத்தின்படி செய்கிற நீங்களும் நாம் தான் ஆண்டவரோடு 1000 ஆண்டுகளாம் அரசாட்சி செய்வோம். இதை குறித்து தான் தேவ வசனம் சொல்கிறது. இந்த பிரவாகிக்கின்ற இந்த கொந்தளிக்கிற ஜலம் என்பது துன்மார்க்க ஜனங்கள். ஆனால் நாம் அப்படி இல்லாமல் பரிசுத்த சந்ததியராக நம்மை தேவன் மீட்டு கொண்டு நம்மளை அவர் சொந்த பிள்ளைய மாற்றார். அது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். காட் பிளஸ் யூ.